الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 15 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம்முடைய தருவானாக. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கால் பாதம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானில் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஆயாத்துன் மகாம் இப்ராஹிம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த இடத்திலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கஅபத்துல்லாவிலிருந்து சில அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல், கஅபத்துல்லாவை கட்டுகிற போது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து கட்டினாங்க. அப்படி கட்டுகிற போது இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் உயரமாக கட்ட வேண்டும் என்று சொன்னால் சாரம் கட்டுவாங்க, அல்லது ஒரு ஸ்டூல் வச்சுக்குவாங்க, அல்லது உயரத்துக்கு தோதுவாக ஏதாவது பொருள் வச்சு செய்வாங்க, கட்டுவாங்க. அந்த நேரத்தில் உயரமாக கட்டுவதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது நின்றார். கஅபத்துல்லாவை கட்டுவதற்கு ஒரு கல்லின் மீது நின்றார். கஅபத்துல்லாவை உயரமாக கட்டும்போது அந்த கல் தானாக உயர்ந்து கொள்ளும். அந்த கல்லின் மீது ஏறி நிற்பாங்க, அந்த கல் மேலே என்ன செய்யும், அந்த கல் உயரும். அப்படின்னு செய்வாங்க, கஅபத்துல்லாவை கட்டுவாங்க. அது மட்டுமல்ல, 2வது ஆச்சரியமான செய்தி என்னென்னா, அந்த கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லில் ஏறி நின்றதினுடைய அடையாளமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் அந்த கல்லில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்லின் மீது ஏறி நின்று கஅபத்துல்லாவை கட்டினாங்க. ஒரு கல்லின் மீது ஏறி நின்றால் கால் பாதத்தினுடைய அச்சு அடையாளம் பதியாது. மணலில் நடக்கணும் அல்லது மண்ணில் நடக்கணும், அந்த மாதிரி இடத்துல நடந்தால் தான் கால் அச்சு பதியும். ஆனால் ஒரு கல்லில் கால் அச்சு பதிவது என்பது ஒரு அதிசயமான நிகழ்வு தான். அதுவும் கல் தானாக உயரை கட்டும்போது தானாக உயர்வது, அது 2வது பெரிய அதிசயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல அந்த கல்லில் நின்று தான் கட்டினாங்க. 5000 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்கள், எத்துணை மலைகள், எத்தனையோ புயலால் பாதிக்கப்பட்டது, எவ்வளவோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கூட அந்த அடையாளம் இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. பல வருடங்களுக்கு முன்பாக அந்த கல் அப்படியே சும்மாவே இருந்துச்சு, வெளிப்படையாகவே சாதாரணமாக சும்மா வச்சுருந்தாங்க. பல நபர்கள் அதை தொட்டு பார்த்துருக்கிறாங்க, முத்தம் கொஞ்சம் இருக்கிறாங்க. முத்தம் கொஞ்சலாமா, மரியாதை நிறுத்தமா அப்படின்னா முத்தம் கொஞ்சம் கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நின்ற இடத்தில் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால் பதிந்த அந்த கல்லுக்கு அருகாமையில் நின்று தொழுக வேண்டும். தவாப் செய்து முடித்ததற்கு பிறகு 2 ரக்காய்த் அந்த இடத்துல தொழுக வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு எவ்வளவு பிடித்திருந்தால் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா தொழுக சொல்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு களப்பற்ற முறையில், இஹ்லாஸான முறையில் அந்த கஅபாவுடைய பணியை செய்திருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்படி இப்ராஹிம் நபியினுடைய கால் பாதம் அதனுடைய பரக்கத் இன்றைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நின்று தொழுது துஆ செஞ்சால் துஆ கபூலாகும். நல்லோர்களுடைய கால் பட்ட இடம் அது பரக்கத் நிறைந்தது.
நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், வலிமார்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கால் ஒரு இடத்தில் படுகிறது என்று சொன்னால் அந்த இடம் பரக்கத் நிறைந்த இடம். பொதுவாகவே காஜா மொஹீனுத்தீன் சிஸ்தி, கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. எந்தெந்த பகுதிகள்லாம் அவங்க கொஞ்ச நேரம் இலை பாரினார்களோ அந்த ஊரில் பரக்கத் நிறைந்த ஊராக மாறி இருப்பதாக வரலாறுகள் பதிவாகியிருக்கு. கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க எந்தெந்த ஊர்கள்லாம் பிரயாணம் செஞ்சாங்களோ, எங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்களோ, திக்ரு செஞ்சாங்களோ, அந்த இடங்கள் பரக்கத் நிறைந்த இடமாக அந்த ஊர் ஒரு செழிப்பான ஊராக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க. 1980 ஒரு ஆலிம் அவங்க மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு அப்பொழுது 250 ரூபாய் சம்பளம். 250 ரூபா வச்சு அவங்களுக்கு ஆசை ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. 250 ரூபா வச்சு வீடு கட்ட முடியுமா மாதத்துக்கு 250 ரூபாய்க்கு வாங்கி? ஆனால் அவங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை. பட்டம் கொடுக்கும்போது ஒவ்வொரு வருடமும் சனது கொடுக்கும்போது மூத்த ஆளுங்களை பெருந்தகைகளை வாக்கியாத்திலிருந்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான மூத்த ஆளுங்களை கொண்டு வந்து செய்வாங்க. பட்டம் கொடுப்பது வழக்கம். எல்லா மதரசாக்களிலும் மூத்த ஆளுங்களை கொண்டு வந்து சனது கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வருடமும் மூத்த ஆளுங்கள் வாக்கியாத்தினுடைய பேராசிரியர் வரும்போது அந்த ஆளுங்களை செய்வாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுடைய கால் பாதம் என் வீட்டில் படுவதை மறக்கத்துங்கிறது, நீங்கள் துவா செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய துஆவின் வரக்கத்தினால் ஒரு குறிப்பிட்ட சில வருடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்காங்க, வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து ஒரு நல்ல வீட்டை கட்டினாங்க. அவங்க எழுதின தகவல் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. நல்லோர்களினுடைய கால் பாதம் எங்களுடைய வீட்டில் பட்டதினால் எனக்கு அல்லாஹ் தஆலா வீடு கட்டுவதற்குண்டான தௌஃபீக்கை கொடுத்தான். அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். நல்லோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும் ஆசைப்படும். ஆலிம்கள், பெரும் அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், இறைநேசர்களாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படும். அவங்களை மதிக்கணும். அப்படி அவர்கள் வருவது நம்முடைய வீட்டுக்கு ஒரு பரக்கத். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை அல்லாஹ் இன்றைக்கு பறித்து பாதுகாத்து வச்சிருக்கான். அந்த இடத்துல நின்று தொழ வேண்டும். தொழுதற்கு நாம் துஆ செய்து நாம் துஆ கபூல் ஆகும். அதுபோல நல்லோர்களுடைய கால் பாதத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத் வச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நலை முபாரக் அப்படின்னு சொல்லுவாங்க. பரக்கத் பொருந்திய அந்த காலணியினுடைய அந்த தோற்றம் இன்றைக்கும் கடையில், இஸ்லாமிய புத்தக கடையில் விற்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதை குறித்து மட்டும் ஏராளமான செய்திகள் தனித்தனியாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த கால் பாதத்தை வீட்டில் வைத்துக் கொள்வது பாதுகாப்பு கிடைக்குங்கிறாங்க. வீட்டில் திருட்டு போகாது, வீட்டில் பலா முசீபத்து ஏற்படாதுங்கிறாங்க. சின்னதெல்லாம் வந்துருக்குது, அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா கூட விபத்து ஏற்படாதுங்கிறாங்க. எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலணியை இன்றைக்கு ஃபோட்டோவாக என்ன செஞ்சுருக்காங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனுடைய பரக்கத் எவ்வளோ பெரிய பரக்கத்துன்னு பாருங்கள். அதை வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் பலா முசீபத்து வராது. அதை வீட்டில் வைத்திருந்தால் என்ன செய்வாங்க, இதை உணராதவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் சிறுக்கு, இப்படிதான் செய்வது சிறுக்குன்றுவாங்க. அஜரத்தி நிலமோ பேசுகிறாருன்றுவாங்க. அதனுடைய மகத்துவம் புரிஞ்சால்தான் தெரியும். அதனுடைய மகத்துவத்தை புரிந்தால்தான் தெரியும். என்ன செய்ய எத்தனையோ நபர்கள் அதுக்கு மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் பாதத்தினுடைய அந்த செப்பலுக்கு மட்டுமே தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள். எனவே நாம் நல்லோர்களுடைய கால் பாதம் படுவது என்பதை நம்முடைய வீடுகளில், நம்முடைய இடங்களில், கடைகளில் அது பரக்கத் நிறைந்ததாக என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லோர்களை மதிக்கக்கூடிய
என்ற நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன்.